வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம சோஷியல் சயின்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 2 புக்கில் ஜியோகிரஃபியில் யூனிட் 3 ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும். ஸோ ரோடில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் தென் அதனுடைய ரெகுலேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ ரூல்ஸ் நோ பெயின், நோ ரூல்ஸ் நோ பெயின். ஸோ நமக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எந்த பெயினுமே இல்லை. ஸோ நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணல நமக்கு நிறையா பெயின் இருக்கும். ஸோ இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, யூ கோயிங் டு நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி அண்ட் யூ அனலைஸ் வாட் ஆர் தி ரீசன்ஸ் டு காசிங் தி ரோட் ஆக்சிடென்ட்ஸ் and then you going to know the safety measures while you driving a vehicle on road and develop skills to identify and respond to traffic hazards. So traffic hazards எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ and then can move safely and confidently on road. How we ride vehicles on road easily. So first introduction. Our entire civilization has been based upon some of our extraordinary infrastructures which give us speed and connectivity. The roads are one of the most curious invention of man. In today's world, transport has become an integral part of every human being. Road minimize the distance, but on the other hand, road accidents injuries lakhs of people and results in loss of lives. Road safety is primarily meant about to protect and provide security of all those who travel on roads. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்குது. ஸோ நாம் லிவ் பண்ணக்கூடிய நெசசிட்டியை விட எக்ஸ்ட்ராடினரியாக நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்கும் அது நம்மளுடைய கனெக்டிவிட்டியை அதிகம் பண்ணுறதுக்கும். ஸோ இதனால் நமக்கு வந்து குட் திங்ஸ் மட்டும்தான் நடக்குதுன்னு பார்த்தீங்களா? கிடையவே கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற இந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ், ஸோ எங்கே பார்த்தாலும் ஹைவேஸு அண்ட் தென் பிரிட்ஜஸ்ஸு அண்ட் தென் ஃப்ளைஓவர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும்னா ரொம்ப சீக்கிரமாகவும் ரீச் ஆகிடலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால நம்மளுடைய லைஃப்பும் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லெசனில் நாம் எப்படி ரோட் சேஃப்டி ப்ரைமரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடெக்டிவாக அண்டு மற்றவங்களையும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நாமளும் சேஃபாக எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்று பார்க்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி. ஏன் ரோட் சேஃப்டி இம்பார்ட்டன்ட்டு சொல்கிறாங்க? எவ்ரி டே தி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட் ஆஃப் ரோட் அண்ட் மிஹாப்ஸ் அக்கரிங் ஃப்ரீக்வெண்ட்லி. Road accidents are undesired events that lead to injury or death. These deaths and injuries result in significant social and economic cost. The problem does not lie with roads, it is our carelessness that result in such misfortune. The loss of life results in the loss of livelihood. Our traffic is a heterogeneous mix of slow moving as well as high speed vehicles, which is the cause of for the problem. ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நியூஸ் பேப்பரை பார்த்திங்கன்னா ரோடு ஆக்சிடெண்ட்னால அவங்க நிறைய நியூஸஸ் வரும் ரோடு ஆக்சிடெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் 2 திங்ஸ் தான் ஹேப்பன் ஆகும். ஒன்று அவங்களுக்கு ஹெவி இன்ஜுரி, இன்னொன்று டெத்து. ஸோ இதில் வந்து என்ன நடந்தாலும் நம்மளுடைய சோஷியலும் அண்ட் தென் எக்கனாமிக் காஸ்ட்டும் தான் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேர்லெஸ்னஸ். ஸோ மிஸ்ஃபார்ச்சுனாக நடக்காது, எப்பயாச்சும் நடக்கிறது கிடையாது, நம்மளுடைய அலட்சியத்தினால நடக்கிறதா இது ரொம்பவே அதிகம். ஸோ இதனுடைய ரிசல்ட் என்ன? நம்மளுடைய லைஃப்பை நாம் இழந்துடுறோம். ஸோ நம்மளுடைய டிராஃபிக் சிக்னல் பொறுத்த வரைக்கும் ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்டு. ஸோ ஸ்லோ வெஹிக்கல்ஸும் ரோட்டில் ட்ராவல் ஆகுது அண்ட் தென் ஹை ஸ்பீட் வெஹிக்கல்ஸும் ரோட்டில் ட்ராவல் ஆகுது. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு மெயின் ரீசன். Direct consequences of road accident. So the road accidentனால என்னென்ன அஃபெக்ட் டைரெக்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டிலிட்டி, இன்ஜூரி, ப்ராப்பர்ட்டி டேமேஜ். ஸோ ஒரு ரோடு ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா
இட்ஸ் எ மேஜர் ஆக்சிடெண்ட் மீன்ஸ் ஒன்று அவங்க இறந்துருவாங்க, அப்படிலாம் அவங்களுக்கு இன்ஜூரி ஆகணும், காயம் ரொம்ப அதிகமாக பட்டிருக்கும், அல்லது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ டூ வீலராக இருந்தால் டூ வீலரு, ஃபோர் வீலராக இருந்தால் ஃபோர் வீலர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இதுதான் வந்து ஆக்சிடெண்ட்னால நமக்கு நடக்கக்கூடிய டைரக்ட் லாஸ். ரீசன்ஸ் ஃபார் தி ரோடு ஆக்சிடெண்ட். ஸோ ரோடு ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ ஃபஸ்ட் ரீசன் ஓவர் ஸ்பீடிங். தி ஹையர் தி ஸ்பீட் கிரேட்டர் தி ரிஸ்க். Most of the fatal accidents occur due to overspeeding. Increases in speed multiplies the risk of accident and severity of injury during an accident. Tailgating is illegal dangerous habit. Driving too close behind a vehicle. ஸோ ரோடு ஆக்சிடெண்ட்க்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவர் ஸ்பீடு. ஸோ எப்பயுமே வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப இந்த ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். நம்ம வண்டி புதுசாக கற்றுக்கிட்டோம்னா அந்த இதில் என்ன பண்ணுவோம், வி வாஸ் கோயிங் டு வெரி ஹை ஸ்பீடு. ஸோ இந்த ஹை ஸ்பீடு தான் நம்மளுடைய ரிஸ்க்குக்கு ஃபஸ்ட்டு லைன். ஸோ எப்போ நம்மளுடைய ஸ்பீடை கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லை நான் ஹை ஸ்பீடில் போவேன் அப்படின்னாக்கா ஹை ஸ்பீடில் போனீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் அதிகம். எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிவியாரிட்டி இன் இன்ஜூரி. ஸோ நம்ம ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அதனுடைய ஆபத்தும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நம்ம வந்து ஒரு வெஹிக்கிளுக்கும் இன்னொரு வெஹிக்கிளுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணாமல் அந்த வெஹிக்கிளை ஒட்டின மாதிரி போய் அவங்கள பயன்படுத்துகிறோன்ற பேரில் அது நமக்கு தான் வந்து ஆபத்தாக முடியும். அண்ட் தென் அடுத்தது ட்ரங்க் அண்ட் டிரைவிங். ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் தெரியும், இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸு. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் ரெடியூஸ் கான்சன்ட்ரேஷன். இட் ஹேம்பர்ஸ் விஷன் டியூ டு டிசிக்னஸ் அண்ட் டிரைவிங் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கேசஸ் ஆக்சிடெண்ட். ரேண்டம் பிரீத் டெஸ்ட் இஸ் டன் டு டிடெக்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங், ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது. அண்ட் தென் அவங்களுடைய விஷன்லேயும் வந்து ஒரு கிளியர் இருக்காது, ஒரு மயக்கத்திலேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களால வண்டி கண்டிப்பாக ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீத்தை வந்து டெஸ்ட் பண்ணி அவங்க ஆல்கஹால் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. Distraction to drive. Distraction could be outside or inside the vehicle. The major distraction nowadays is talking on mobile phones while driving. The act of talking on phone occupies a major portion of the brain's function, and the smaller part handles the driving skills. Some other distractions are inattentive or lost in thoughts, daydreaming, adjusting mirrors while driving, stereo in vehicle, animals on road, banners and billboards etc. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் டு ட்ரைவ்ஸ், நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள். ஸோ இது வந்து எய்தர் இன்சைடில் தான் இருக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது, அவுட் சைட்லேயும் இருக்குது. ஸோ இப்போ மேஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் மொபைல் ஃபோன். ஸோ நம்ம வந்து ஸ்டைலுன்னு நினைக்கிறோம், மொபைலில் பேசிக்கிட்டே வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுறது. ஆனால் அது ஸ்டைல் கிடையாது, அது நமக்கு நாமே நம்மளுடைய லைஃப்பை முடிச்சுக்கிறதுக்கான ஒரு மிஸ் ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து டாக்கிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும். நம்மளுடைய டிரைவிங் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுடைய டிரைவ் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் நம்மளுடைய மைண்ட் வந்து வேறு ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஆக்சிடெண்ட்க்கு ஒரு காரணம். அந்த நம்ம வந்து டிரைவ் பண்ணுறப்ப வெளியில் பார்த்து நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து வேறு பக்கம் திசை திருப்புறது, அந்த நடுவில் ஏதாவது அனிமல்ஸ் வருது, பேனர்ஸ் வருது, பில்போர்ட்ஸ் வருதுன்னா அதை நம்ம பார்க்கறது, இதுவுமே ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு மெயின் காரணம். ரெட் லைட் ஜம்பிங். The main motive behind red light jumping is saving time. Studies have shown that traffic signals followed properly by all drivers saves time and computers reach destination safely and on time. So red light jumping. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சிக்னலில் நின்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ சிக்னலில் நிற்காமல் நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுவோம்,
அந்த ரெட் லைட் சிக்னல் விழுகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியோ ஃபாஸ்ட்டாக போட்டு ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ இதுவுமே வந்து ஆக்சிடெண்ட்க்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவாய்டிங் சேஃப்டி கீஸ் வந்து அவாய்ட் பண்ணி யூஸ் ஆஃப் சீட் பெல்ட் இன் 4-wheelers அண்ட் ஹெல்மெட் ஃபார் 2-wheelers have been brought under law. These two things reduce the severity of injuring during accident. ஸோ நம்மளுடைய சேஃப்டி கீஸ், ஸோ நம்ம வந்து 4-wheeler ட்ராவல் பண்ணோம்னா சீட் பெல்ட் போடணும், அண்ட் தென் 2-wheeler ட்ராவல் பண்ணோம்னா ஹெல்மெட் போடணும். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நமக்கு ஆக்சிடெண்ட்டே ஆனாலும் நமக்கு வந்து பெருசாக இன்ஜூரி ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சேஃப்டி கீஸ். இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதர் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இது இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வேறு என்னென்ன மெயின் ரீசன்? டிரைவர்ஸ், ஓவர் ஸ்பீடிங், ரேஷ் டிரைவிங், violation of rules, failure to understand signs, fatigue, consumption of alcohol. So main reasons என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்து ஓவர் ஸ்பீடாக வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுறது, அண்ட் தென் ரேஷ் டிரைவிங். ஸோ நம்ம வந்து ரேஸில் போகிற மாதிரி ஒருத்தர் மிந்திக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறது, அண்ட் தென் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ். ஸோ நம்மளுடைய ரோட் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறது, அண்ட் தென் ரோட் சைன்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்காமல் தப்பாக புரிஞ்சுக்கிறது, அண்ட் தென் ஃபேட்டிக் நம்மளுடைய டயர்ட்னஸ்ஸு, அண்ட் தென் நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிறது. ஸோ இதுவும் வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு மெயின் ரீசன். அண்ட் தென் பெடிஸ்ட்ரைன்ஸ். ஸோ பெடிஸ்ட்ரைன்ஸ்னாலேயும் செம்ம ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா கேர்லெஸ்னஸ், இல்லிட்ரஸி, crossing at wrong places, moving on roads and jaywalkers. ஸோ பெடிஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்களுடைய ரோடு நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2 சைடும் பார்த்து கிராஸ் பண்ணோம். அவங்க எதையும் பார்க்காம கிராஸ் பண்ணுறது, ஸோ கவனம் இல்லாமல் கிராஸ் பண்ணுறது, இல்லிட்ரஸி படிப்பறிவு இல்லாத காரணத்தில். ஸோ கிராசிங், ஸோ எந்த இடத்துல ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ணோம், அங்கே கிராஸ் பண்ணாமல் வேறு இடத்துல கிராஸ் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸ், அண்ட் தென் ரோட்டில் வந்து இங்கேயும் அங்கேயும் போகிறது, அண்டு ஜே வாக்கர்ஸ் இதையும் கவனிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறவங்க. அண்ட் தென் பேசஞ்சர்ஸ் protecting their body outside the vehicle by talking to drivers, traveling on footboards, catching a running bus, etc. ஸோ பேசஞ்சர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பஸ்ஸில் ஏறினே ஒரு ஜன்னலோர சீட்டை பார்ப்போம். ஸோ ஜன்னலோர சீட்டு கிடச்சிச்சின உடனே என்ன பண்ணுவோம், ஸோ நம்மளுடைய திங்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். அதை பார்க்காம நம்மளுடைய ஷாலோ இல்லை ஒரு கர்ச்சீஃபோ பறக்க விட்டு விளையாடுறது, ஸோ இந்த மாதிரி திங்ஸுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் காரணம். ஸோ ஜன்னலோர சீட்டு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த கவரை அப்படியே தூக்கி எறிகிறது, இதெல்லாமே ஒரு மெயின் ரீசன். அண்ட் தென் ஒரு டிரைவர் இன்னொரு டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, அண்ட் தென் பேசஞ்சர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, அண்ட் தென் ஃபுட்போர்ட்ஸில் ட்ராவல் பண்ணுறது, அண்ட் தென் ஓடி போய் பஸ் ஏறுறது, இதெல்லாமே ஆக்சிடென்ட்க்கு ஒரு மெயின் ரீசன். அண்ட் தென் வெஹிக்கல்ஸ், failure of brakes or steering, tire burst, insufficient headlight, overloading, projecting loads. ஸோ வெஹிக்கல்ஸில் நம்ம வெஹிக்கிள் எடுக்கும்போது எப்பயுமே வந்து பிரேக் கரெக்டாக இருக்குதா, ஸ்டியரிங் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். அண்ட் தென் டயர் இருந்திருந்தால் அப்படியே பஞ்சர் ஆகுது, அண்ட் தென் ஹெட்லைட்டோட வெளிச்சம் பத்தாமல் இருக்கிறது, அண்ட் தென் ஒரு வண்டியில் இவ்வளோ தான் வெயிட் ஏற்றணுன்னு இருக்குது, அதையும் மீறி அதிகமாக வெயிட் ஏற்றுறது, அண்ட் தென் அதனுடைய வந்து வெயிட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது, இதுவுமே வந்து ஆக்சிடெண்ட்க்கு மெயின் ரீசன். அண்ட் தென் ரோட் கண்டிஷன், டேமேஜ்டு ரோட், potholes, eroded road, merging of rural roads with highways, diversion and illegal speed breakers. ஸோ ரோட் கண்டிஷன், ஸோ ரோட் வந்து ரொம்ப டேமேஜ்டாக இருக்கும். அண்ட் தென் potholes, ஸோ குழி இருக்கக்கூடிய ரோட்ஸு, அண்ட் தென் வந்து ஒரு ரூரல் ரோடையும் ஹைவேஸையும் மர்ஜ் பண்ணக்கூடிய ரோட்ஸு, அண்ட் தென் டைவர்ஷன் அந்த இன்டிமேஷனு, அண்ட் தென் தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர்ஸு. வெதர் கண்டிஷனும் ஆக்சிடென்ட்க்கு மெயின் ரீசன். ஃபாகு, ஸ்னோ, ஹெவி ரெயின்ஃபால், விண்டு, ஸ்ட்ரோமு, அண்ட் தென் ஹெயில் ஸ்ட்ராமு. ஸோ இதுலலாம் வந்து வண்டி ட்ராவல், ஃபாக் அப்படின்னா மூடு பண்ணின்னு சொல்லுவோம்ல அது, அண்ட் தென் ஸ்னோஃபாலில், அண்ட் தென் ஹெவி ரெயின்ஃபாலில்,
and then wind, storm, and then ஹெயில்ஸ்ட்ராம்னா ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாது. அண்ட் தென் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இதில் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஆல்வேஸ் கீப் டு தி லெஃப்ட் while டிரைவிங். கீப் டு தி லெஃப்ட் அண்ட் allow vehicles to pass from the opposite direction. ஸோ நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி எந்த சைட் போகணும்? லெஃப்ட்டில் ட்ராவல் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் தான் ஆப்போசிட்ஸில் வர வெஹிக்கல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்லோ டவுன் ஆன் பர்ன்ஸ் அண்ட் டர்ன்ஸ். A very important thing to keep in mind is to become cautious and slow down on the bends. ஸோ பென்ஸில் வந்து நம்ம டேர்ன் பண்ணுறப்ப ஸ்லோவாக டேர்ன் பண்ணணும். ஏன்னா பென்ஸ் வந்து ரொம்ப வளைவாக கூட இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலை மீறிய ஆக்சிடென்ட் நடக்க சான்ஸ் இருக்குது. யூஸ் ஹெல்மெட்ஸ். மேக் இட் எ ஹேபிட் ஆஃப் ஸ்ட்ராப்பிங் தி ஹெல்மெட் பிஃபோர் மவுண்டிங் தி பைக்ஸ். ஸோ பைக்கில் ஏறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டுக்கிறத ஒரு ஹேபிட்டாக என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். நெவர் exceed தி ஸ்பீட் லிமிட். தி ஸ்பீட் லிமிட் இஸ் ரிலேட்டட் டு தி டிராஃபிக் கண்டிஷன் ஆஃப் தி ஏரியா. ஸோ மெயின்டைன் ஸ்பீட் லிமிட். ஸோ நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடத்துல ஸ்பீட் லிமிட் 30, ஸ்பீட் லிமிட் 15 இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு அதிகமாகாமல் போகணும். அந்த மாதிரி போனோம்னா அது வந்து நம்மளோட டிராஃபிக் கண்டிஷன். ஸோ அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குன்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் தி ரைட் டிஸ்டன்ஸ். Collision occurs because we do not maintain adequate distance from the vehicle in the front. So maintain a safe distance from the bigger vehicles. Keep out of their blind spot, an area not seen through the rear view and wing mirror. ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கும் இன்னொரு வெஹிக்கிளுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த வெஹிக்கிள்ஸில் இருக்க ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் மிரரில் வந்து பின்னாடி நம்ம வண்டி வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் ஆகாது. பார்க் தி வெஹிக்கல்ஸ் ஒன்லி அலாங் தி டெசிக்னேட் பார்க்கிங் zones, not on the sides of the highways. Use parking lights and causes triangle while attending breakdown. ஸோ நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணுறப்ப எங்கே வேணாலும் பார்க் பண்ணோம்னா ஆக்சிடெண்ட் ஈஸியாக நடக்கும். ஸோ பார்க்கிங் ஏரியான்னு ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும் ஹைவேஸில். அந்த இடத்துல தான் வந்து பார்க்கிங் பண்ணணும். ஸோ நம்மளுடைய வெஹிக்கிளை நம்ம பார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்கிங் லைட்ஸ் போட்டு விடணும். அப்படின்னா ட்ரையாங்கிள் இதை வந்து அட்டெண்டிங்க்கு போட்டு விடணும். ஃபாலோ தி ரோட் சைன்ஸ். ரோட் சைன்ஸ் ஆர் மோஸ்ட்லி பிக்டோரியல், ஸோ இட் இஸ் நாட் ஹார்ட் டு காம்ப்ரிஹெண்ட். ஸோ ரோட் சைன்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ரோட் சைன்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ட்ராயிங் மெத்தடில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சம் அதர் சேஃப்டி டிப்ஸ் ஆர் never ever drive when drunk. Never use cell phone while driving. Avoid listening to too loud music. Check your mirrors before changing lanes. Always wear seat belts. Always remain calm while driving and never yell or shout at pedestrians or other drivers. ஸோ நம்ம ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் we never use the mobile phones while driving. ஸோ ரொம்ப லவுடாக வச்சு மியூசிக் லிசன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக மிரரை பார்த்து தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். we must wear the seat belt and keep your mind calm while you driving. Doesn't shout with your co-passengers or pedestrians or some others. Okay, for pedestrians, cross only at zebra crossing. The 2 minutes time that you waste for the signals are worth your life. Never cross on red and yellow light. Take a sidewalk and avoid walking on the roads. So pedestrians வந்து road cross பண்ணுறப்ப zebra crossing தான் road cross பண்ணணும். And then அவங்க வந்து எல்லோ லைட்டோ ரெட் லைட்டோ இருக்கும்போது ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரோடு ஓரத்தில் நடக்கலாம். ரோட்டில் நடக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு. அண்ட் தென் do you know the 108 emergency response service? It is a free emergency service providing integrated medical, police and fire service. If you find your victims on road, don't panic. Call 108 for help and 103 for traffic accident. ஸோ உங்களுக்கே தெரியும் ரோடு ஆக்சிடெண்ட். ஸோ எமர்ஜென்சி ஹெல்ப்புக்கு 108.
ஸோ ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உடனே பயப்பட வேண்டாம், உடனே 108க்கு ஹெல்ப்புக்கு கால் பண்ணலாம். அப்படின்னா டிராஃபிக் ஆக்சிடென்ட்க்கு 103 கால் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ broken white line. ஸோ broken white line உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, basic marking on roads. You may change lanes and are allowed to overtake a vehicle or take U-turn if it is safe to do so. ஸோ இந்த ஒயிட் லைன் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணிக்கலாம், அண்ட் தென் யூ-டர்ன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து சேஃபாக தான் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸில் வெஹிக்கல்ஸ் வருதான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணணும். சாலிட் ஒயிட் லைன் scenes on areas of strategic importance. This implies that you are not allowed to overtake and to stay with. ஸோ இந்த சாலிட் ஒயிட் லைன் இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த வண்டியும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த லேண்டில் போகிறீங்களோ அந்த லேண்ட்லேயே அந்த ஸ்பீட்லேயே தான் போகணும். சிங்கிள் சாலிட் எல்லோ லைன்ஸ் used in areas where visibility is low. It implies that you can overtake and should drive on your side. ஸோ இந்த சாலிட் எல்லோ லைன்ஸ் இருக்கிற இடத்துல இது கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியான ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணலாம், அண்ட் தென் நீங்கள் ஓவர்டேக் பண்ண சைட்லேயே தான் நீங்கள் பொறுமையாக போகணும். டபுள் சாலிட் எல்லோ லைன்ஸ் யூஸ்ட் ஆன் டேஞ்சரஸ் ரோட்ஸ் ஆர் ஃபார் டூ-வே டிராஃபிக். இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் எனிபடி ஃப்ரம் crossing ஓவர் இன்டு தி லேண்ட். யூ கேன் ஓவர்டேக் இன்சைட் யுவர் ஓன் லேண்ட். ஸோ இந்த டூ சைடு டபுள் சாலிட் எல்லோ லைன் இருக்கிற இடத்துல இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து உங்களுடைய லேனை வந்து க்ராஸ் பண்ணுறது ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் லேண்ட்குள்ளேயே நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். ஸ்டாப் லைன். திஸ் இஸ் மார்க்டு பிஃபோர் தி பெடிஸ்ட்ரைன்ஸ் கிராசிங் அண்ட் செட்ஸ் தி டெட்லைன் வேர் கார் ஷுட் ஸ்டாப் பிஃபோர் டிராஃபிக் சிக்னல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லைன் இருக்கிற இடத்துல வந்து பெடிஸ்ட்ரைன்ஸ் க்ராஸ் பண்ணுறதுக்கான ஒரு லைனு. ஸோ இந்த இடத்துல வண்டி வெஹிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி தான் போகணும். சாலிட் அண்ட் broken lines. If you are driving on the sides with the broken line, you are allowed to overtake. And if you are driving on the side of the solid line, you are not. ஸோ broken line இருக்கிற சைடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி போகலாம். இதே வந்து சாலிட் லைன் இருக்கக்கூடிய சைடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா யூ டசன்ட் allowed to overtake. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேடிட்ரி சைன்ஸ். தி ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் எ டிராஃபிக் சைன் இஸ் எ மேடிட்ரி சைன். வயலேஷன் ஆஃப் மேடிட்ரி சைன் traffic sign is an offense punishable by law by the roadways and traffic transport department. ஸோ இந்த சைன்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைன்ஸு. இது ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சைன்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா யூ ஆர் பனிஷபிள். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பு, கிவ் வே, ஒன் வே, நோ என்ட்ரி, ஒன் வே, ஹெவி வெஹிக்கல்ஸ் ப்ரோஹிபிட்டட், ரைட் டர்ன் ப்ரோஹிபிட்டட், லெஃப்ட் டர்ன் ப்ரோஹிபிட்டட், U-turn prohibited, overtaking prohibited, horns prohibited, speed limit, bus stop, compulsory turn left, compulsory ahead only, compulsory turn right, compulsory ahead or turn right, compulsory ahead or turn left, compulsory keep left, compulsory sound horn. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய சைன்ஸ். அண்ட் தென் cautionary signs. A total of 40 cautionary traffic signs have been added by the roadways and transport department. The main function of the cautionary signs is to warn the driver to take necessary action to manage the situation. So mandatory signங்கிறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். cautionary sign அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அவேர்னஸ்க்காக, வார்னிங்காக கொடுக்குற ஒரு சைன் தான் இந்த cautionary signs. இதில் டோட்டலாக ஒரு 40 சைன்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? ரைட் ஹேண்ட் கர்வ், லெஃப்ட் ஹேண்ட் கர்வ், ரைட் ஹேர்பின் பெண்ட், லெஃப்ட் ஹேர்பின் பெண்ட், ரைட் ரிவர்ஸ் பெண்ட், ஸ்டீப் அசென்ட், நேரோ ரோட் அஹெட், broad road ahead, bridge, slippery road, cycle crossing, pedestrian crossing, school ahead, men at work, T-junction, falling rocks, level crossing. So இதெல்லாம் வந்து cautionary signs and then informative signs.
These signs provide information to the drivers via boards. ஸோ இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெலிஃபோன், ஃபியூல், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், ஈட்டிங் பிளேஸ், லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட், ரெஸ்டிங் பிளேஸ், ரோட் க்ளோஸ்ட், பார்க் திஸ் சைட், பார்க்கிங் லாட், ஸ்கூட்டர் அண்டு மோட்டார் சைக்கிள். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.